பேசிக்கா நான் ரொம்ப நல்லவன். ஆனா உன்னையும் உன் நாய்களையும் பார்த்தா என்னமோ தெரியல உள்ள பத்திக்கிட்டு வருது. ரொம்ப கெட்டவனா மாறிடுறேன். அது ஏன்? இனிமேதான் மாறணுமா? நீ பிறந்ததே அப்படித்தான். கைஸ், இந்த கன்சோல் வார் இருக்குல்ல, இந்த கன்சோல் வார், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பாக்ஸ், இந்த பிளே ஸ்டேஷனை அடிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்துட்டு ஓயாது கைஸ். இட்ஸ் நாட் கோயிங் டு ஓவர். அது எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸா பிளே ஸ்டேஷன் இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான அவங்களோட கேம்ஸ் வந்துட்டு பிசிக்கு ஸ்டீமுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் வோல்வரின். இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடர்மேனு, காட் ஆஃப் வார், லாஸ்ட் ஆஃப் அஸ் அந்த கேமு. ஸோ 2-3 எக்ஸ்க்ளூசிவான கேம்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஸ்டீம்ல. ஏன் திடீர்னு இப்போ வந்து ஸ்டாப் பண்ணோம்? நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரியல, நான் சொல்றேன் கேளுங்க. அடுத்து வரப்போற இந்த எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஸ்டீம் வில் பி இன்டகிரேட்டட் ஒன். ப்ரீ இன்ஸ்டாலோட ஸ்டீம் வரும். அது தெரியல அவனுக்கு என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் வந்துட்டு எக்ஸ்பாக்ஸோட ஜாயின் ஆயிடுச்சு. இது இல்லை ப்ரோ நான் பார்க்கலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ROG எக்ஸ்பாக்ஸ் எல்ஐல போய் பாருங்க. அதுல வந்து ஸ்டீம் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸ்டீம் வந்து டுகெதரா வருது. என்னதான் வந்து ஸ்டீம் தானே விளாண்டுட்டு போட்டோம் அப்படின்னு சோனி நினைச்சாலும் அங்கிட்ட எக்ஸ்பாக்ஸ் கிட்ட இந்த கனெக்ஷன் இருக்கிறதே இவனுங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அதை டோட்டலா வந்து கட் பண்றானுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீம் மெஷின் வேற வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சோனிக்கே ஒரு சைட் வந்து எங்கடா நம்மளோட கொன்சோல் வந்துட்டு PS5 வந்து விற்காம போயிருவாங்க, நம்ம கொன்சோல் எவனோ வாங்காம போயிருவானுங்களோ, நம்ம கேம் எல்லாம் அங்க கொடுத்துக்கிட்டு இருந்தா எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. அப்ப எல்லாரும் வந்துட்டு நம்ம கொன்சோல் வாங்காம பிசி, பிளேஸ்டேஷன், இது எக்ஸ்பாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டீம் மெஷின் இதுதான் வாங்கிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம எப்படி விற்கிறது அப்படின்னு வந்து பிளே ஸ்டேஷன் வந்து நினைக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வால்வ், இது ஸ்டீம் மெஷின்லாம் நீங்கள் சாதாரணமாக இடம் போடாதீங்க. யாருமே யோசிக்காத அளவுக்கு இந்த ஸ்டீம் டெக் வந்து கொண்டு வந்தானுங்க. லைக் அந்த ஸ்டீம் டெக்கை கொண்டு வந்தானே எல்லாரும் ஸ்டார்ட் டு வாண்ட் டு டு த ஹேண்டல்டு. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் வாண்ட் டு டு தட் ஹேண்டல்டு. எல்லாரும் ஹேண்டல் செஞ்சாங்க. இவன் தோ சோனியே தூங்கிட்டு இருந்தவனுங்கள அடிச்சு எழுப்பி ஒரு 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 கிளவுட் ஸ்ட்ரீமிங் செய்ய வச்சானுங்க. ஓகே, ஸோ அப்போ பாருங்க, இந்த வால்ஃப் மேல இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. எங்கடா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. என்னதான் வந்துட்டு கொன்சோல் ஹையஸ்ட் யூனிட்ஸ் கொன்சோல் வந்து சேல் பண்ணாலும் இவங்களுக்கு இந்த வால்ஃப் மேல ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஸ்டீம் மெஷின் வந்துச்சுன்னா பாருங்க, இப்போ நம்ம கேம் எல்லாம் அங்கே கொடுத்துக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எவனும் வரமாட்டான், எவனும் விளையாடவும் மாட்டான். ஓகே, எல்லாம் அவங்க போயிடுவானுங்க அப்படின்னு வந்து ஒரு பயம் பார்த்துக்கோங்க. ஸோ அதான் அப்போ வந்து என்னதான் இவனுக்கு வந்து கேம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் இவனுங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு டீப் டவுன் வந்துட்டு இவனுங்களுக்கு என்னைக்குமே ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதான் அந்த மின்னலை படத்துல சொல்லுவானே, அது என்னமோ தெரியல, ஒன்னையும் உன் நாய்களையும் கண்டாலே எனக்கு உள்ள இருந்து பத்திட்டு வருது, ரொம்ப கெட்டவனா மாறிடுறேன். அந்த மாதிரி எரிச்சலாவே இருக்கு எனக்கு என்னமோ. சோனி வந்து எக்ஸ்பாக்ஸை கண்டாலே வந்துட்டு ஆயிடுறானுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ப்ராஜெக்ட் இலியோஸா என்னமோ நான் பார்த்தேன். ஸோ அது வந்துட்டு வெளியாகுது. சிஓவும் வந்து மாறிட்டாங்க. இப்போ வந்து புது சிஓ எக்ஸ்பாக்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறத பார்த்தாலும் சோனிக்கு ஒரு பயம் தான், எங்கடா நம்ம கொன்சோல் எவனோ வாங்காம போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து வந்துட்டு கைஸ் நிறைய பேர் வந்து பிசியை ஒரு மாதிரி அப்படி வெறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொன்சோலை வந்துட்டு அப்படியே கொன்சோல் தான் மெயின் அப்படின்னு போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரைட்டே பிசி தான். எனக்கு பிசி ரொம்ப பிடிக்கும். ஒரு கேம் எக்ஸ்க்ளூசிவான கேம் நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்ல விட்டோம்னா அது எல்லா பிளாட்ஃபார்ம்ல அக்சஸ் பண்ண முடியும். பட் ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கம் தேர். ஓகே, நீங்க அங்க வந்து நீங்க அந்த கொன்சோலை நீங்க வாங்கணும். கொன்சோலை வாங்கினா நீங்க விளாட முடியும். கோசோ துஷிமா வந்துட்டு நான் ஐயோ நித்தண்டோவில் வராதா, நித்தண்டோ சுவிட்சில் வராதா, ஐயோ அப்படிலாம் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் அது வரல. அந்த மாதிரி தான் அது மூலியமா வந்துட்டு அவனுங்க கேமையும் செல் பண்ண மாதிரியே இருக்கும், கொன்சோலையும் வந்து செல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் காரணமே. நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து ரொம்ப பேர் வந்து இதை விரும்புறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா இருந்துச்சுன்னா நிறைய சிங்கிள் பிளேயர் கேம் வந்து இன்னும் வந்து சோனி வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ பிளே ஸ்டேஷன் வச்சிருக்கவங்களுக்கு வந்து நிறைய கேம் வரும்ல. இப்போ இந்த வோல்வரீனு, அப்புறம் இன்னும் கூட என்னமோ பார்த்தேன், இந்த இன்டர்கலாக்டிக்னு ஒரு கேம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்கமிங் வர்ற கேமு, எக்ஸ்க்ளூசிவான பிளே ஸ்டேஷன் உள்ள கேமு. சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் பார்க்க முடியாது, விச் இஸ் ஃப்ரம் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவான கேமு.
ஸ்டார்டிங் வித் வோல்வரின். நானும் வோல்வரின் விளாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு வோல்வரினை பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் எல்லாரும். ஆனால் சில பேர் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க பிசிக்கு வந்துச்சுன்னா நம்ம அங்கே விளையாடலாமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பிசிக்கு வராது. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பிளே வோல்வரின் யூ ஹேவ் டு பை PS5. ஓகே, தட்ஸ் த ஒன்லி வே. இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, சோனி செய்கிறது சரியா இல்லையா? வால்ஃபை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இந்த Xbox Helios அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். and also மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching guys. See you guys the next video. Bye.